இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் என்பதைதான். முருகன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார். முருகனின் பிறப்பைச் சுற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் சூரபத்மன் தலைமையிலான அசுரர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது. அசுரர்கள்னா தெரியும், தேவர்கள்னா யாரு? தேவர்கள் என்பவர்கள் 14 கணங்களில் ஒரு இனமாவார். இவர்கள் தேவலோகத்தில் வசிக்கின்றார்கள். இவர்களின் தலைவனாக இந்திரனும் குருவாக பிரகஸ்பதியும் இருக்கிறார். இந்த போரில் தேவர்கள் தோற்று தங்கள் சொர்க்கத்தை இழந்தனர். இதனால் மிகவும் வருந்திய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர். அப்போது சிவபெருமான் தம் 3வது கண்ணைத் திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது. சிவனிடம் உதவி கேட்டபோது அவர் மேலும் 5 தலைகளை வெளிப்படுத்தினார். மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் காற்றின் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்துச் சென்றார். தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியில் தீப்பொறிகளை போட்டார். கங்கை அவர்களை சரவண பொய்கைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு தீப்பொறிகள் ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தனர். பிறகு பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குழந்தையாக மாற்றினாள். அதுவே முருகப்பெருமான். முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக பிறந்தவர். அவர் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தார். முருகன் ஞானம், வீரம், அழகு ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படுகிறார். இவ்வாறே முருகப்பெருமான் உருவாகினார்.